காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு எலியும் அணிலும் வசித்து வந்தன. அந்த மரத்தில் ஒரு கிளி அவர்களுடன் வசித்து வந்தது. அவர்கள் மிகவும் நல்ல நண்பர்கள். அவர்கள் மூவரும் மரத்தடியில் ஒன்றாக அமர்ந்து விளையாடுவார்கள். கிளி அண்ணா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஆப்பிள் கொண்டு வரணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி சுண்டலி அண்ணா, நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். அதே அணில். கிளி கொண்டு வரும் வேர்க்கடலையே சாப்பிட்ட பிறகு அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். மூவரும் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறார்கள். ஒரு முறை சுற்றித் திரிந்த போது ஒரு சிங்கம் அங்கு வந்தது. சிங்கம் வந்தது. அங்கே மரத்தின் நிழலில் சிங்கத்திற்கு எந்த சத்தமும் தெரியவில்லை. அவன் தூங்கிவிட்டான். இப்போது அணில், கிளி, எலி எல்லாம் காத்திருக்க ஆரம்பித்தன. சிங்கம் எப்போது எழுந்து போய் நாம் அங்கே விளையாடவும் பேசவும் முடியும்? ஓ கிளி, இது இன்னும் நடக்குது பாருங்க. இல்லை, சிங்கம் தூங்கி ரொம்ப நேரமாச்சு. இப்போ நாம என்ன செய்யணும்? நமக்கு விளையாடணும்னு தோணுது. ஓ சகோதரா எலி, நீங்க சொல்றது சரிதான். இப்போ நாம என்ன செய்யணும்? பரவாயில்லை, நாம எல்லாரும் அங்க போய் விளையாடலாம். சிங்கம் எழுந்ததும் பார்ப்போம். நாம எல்லாரும் ஓடி போவோம். வா போகலாம். அவங்க வெளியே போய் விளையாட ஆரம்பிச்ச உடனே திடீர்னு விளையாட்டில் அங்க ஒரு சிங்கம் இருக்கிறத மறந்துடுவாங்க. எலி சிங்கத்தோட மேல குதிக்க ஆரம்பிச்சுடுச்சு. இந்த முட்டாள் எலி யார்? என் தூக்கத்தை கெடுக்க உனக்கு இவ்வளவு துணிச்சல்? இப்போது யார் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றுவார்கள்? மகாராஜ், என்னை மன்னியுங்கள் மகாராஜ், நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னியுங்கள் மகாராஜ், நான் உங்களிடம் ஒரு தவறு செய்துவிட்டேன். நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்ததை நான் மறந்துவிட்டேன். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் மகாராஜ். இல்லை, நான் இன்று உங்களை விட்டுவிட மாட்டேன். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். இன்று வேட்டையாடிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தேன். நீங்கள் என் தூக்கத்தை கெடுத்துவிட்டீர்கள் மகாராஜ். நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். நான் மீண்டும் அத்தகைய தவறை செய்ய மாட்டேன். சரி மகாராஜ், தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். இன்று இல்லை என்றால் நாளை நான் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுவேன் மகாராஜ். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் மகாராஜ். நான் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுவேன். ஹே எலி, நீ எனக்கு பயன்படுவாய். இவ்வளவு சிறிய எலியும் என்னை போன்ற வலிமையான சிங்கமும் எனக்கு உன்னை ஒருபோதும் தேவையில்லை. ஆனாலும் சிங்கம் அவன் மீது பரிதாபப்பட்டு எலியை விட்டு வெளியேறுகிறது. ஒரு நாள் காட்டில் ஒரு சிங்கம் சுற்றித் திரிகிறது. இதற்கிடையில் ஒரு வேடன் வந்து ஒரு பொறி வைக்கிறான். சிங்கம் அதில் சிக்கிக் கொள்கிறது. ஓ, என்னை காப்பாற்று. இங்கே யாராவது இருக்கிறார்களா? என்னை காப்பாற்று. கிளி அவன் வார்த்தைகளை கேட்கிறது. ஓ, இது என்ன? யாரோ மகாராஜை கடத்திவிட்டார்கள். ஓ மகாராஜ், ஓ கிளி, என்னை காப்பாற்று. ஓ கிளி, என்னை காப்பாற்று. இந்த வலையிலிருந்து என்னை வெளியே எடு. ஓ மகாராஜ், இவ்வளவு தடிமனான வலையை என்னால் வெட்ட முடியாது. நான் இதை செய்வேன் மகாராஜ். நான் இப்போது சென்று எலியை கூப்பிடுவேன். அவன் அதை வெட்டுவான். பின்னர் கிளி விரைவாக எலியை கூப்பிடுகிறது. எலி சிங்கத்தின் பொறியை உடைக்கிறது. இதனால் சிங்கம் விடுவிக்கப்படுகிறது. இந்த எலி உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் என் பொறியை வெட்டி என்னை விடுவித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்கள் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். யாரும் பெரியவர்களோ சிறியவர்களோ அல்ல என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. சில நேரங்களில் நாம் சிறியவராக கருதும் ஒருவர் வாழ்க்கையில் நினைவில் கொள்ள வேண்டிய பெரிய காரியங்களை செய்கிறார். எங்கள் கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள கதைகளை பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். பார்த்ததற்கு நன்றி.